நல்லா பிளெயின் சாம்பார் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு அது கூட நம்ம சாப்பிடும்போது இந்த உப்பு கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பீஃப் உப்பு கறி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம பீஃப் உப்பு கறி செஞ்சுக்கலாம். பீஃப் நல்லா க்ளீனாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 kg பீஃப் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துங்க. நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது குண்டூர் சில்லி தான் போடுறேன். உங்கள்கிட்ட குண்டு மிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மிளகாய் போட்டுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் எனக்கு பீஃப் உப்பு கறி செய்கிறோம். ஓகே, இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிளகாய் போட்டுங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 லவங்கு போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் நம்ம ட்ரை ரெட் சில்லி, ஆனியன், கார்லிக் போட்டு செய்கிறதுல தான் உப்பு கறி டேஸ்ட்டே கொடுக்குது. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா வீட்டில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் போடுறப்போ. பூண்டு, வெங்காயம், மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் போட்டுங்க. சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம பீஃப் 1/2 kg எடுத்திருக்கோம், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். தக்காளி இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டதுமே நம்மளுக்கு தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச பீஃப், தக்காளி, வெங்காயம் வதங்கினதும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பீஃப் குக் ஆகிறதுக்காக தண்ணி நான் 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஊற்றுறேன். இது க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அது நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 45 மினிட்ஸ் விடலாம். நம்ம உப்பு கறிக்கு நான் டைமர் வச்சேன். இது பீஃப்ன்றதுனால எனக்கு 1 hour ஆயிடுச்சு குக் ஆகிறதுக்கு. பாருங்க, நம்ம ஊற்றின ஆயிலில் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. பீஃபும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இது இப்படி தான் குக் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம ஆயிலில் ட்ரை சில்லி ஃப்ரை பண்ணி போட்டதுனால பாருங்க கலர் இப்படி தான் இது சேஞ்ச் ஆகினே வரும். ஃப்ரை ஆக ஆக கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நான் போனோட எடுத்திருக்கேன் மீட்டு. நீங்கள் தேவைப்பட்டால் போன்லெஸ் கூட எடுத்துங்க. ஒரு ஃப்ளேவருக்காக நான் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக தான் போடுறேன், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நம்ம போட்டிருக்குது இந்த ஆயிலில் இந்த காஞ்ச மிளகா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோமே, அந்த காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி இதுதான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு. காஞ்ச மிளகாய் தூளெல்லாம் நம்ம எதுவுமே போடலை. மிளகாய் தூள், தனியாத்தூள் எதுவுமே போடலை. இந்த காஞ்ச மிளகாலேயே இது குக் ஆகும்போது இது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. பீஃப் உப்பு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக டெலிஷியஸாக நம்ம ரெசிபி செஞ்சுட்டோம். இது வந்து சாம்பாருக்கு அப்புறம் டொமேட்டோ ரைஸ்க்கெல்லாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.